வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சர்வதேச நாள். நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய, பின்பற்ற வேண்டிய ஒரு நாள் இந்த நாள். ஆம், உலக பண்பாடுகளுக்கிடையே பன்முகத்தன்மையும் பண்பாடுகளுக்கிடையே உரையாடலும் அதன் வழியாக வளர்ச்சியை நோக்கிய பயணத்தையும் குறிக்கிறது இந்த நாள். என்ன நீளமாக தலைப்பாக இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா? இது ஒரு மிக மிக பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பிரச்சினை. கல்ச்சுரல் டைவர்சிட்டி, அதாவது கலாச்சார பன்முகத்தன்மை அல்லது பண்பாட்டு பன்முகத்தன்மை என்றால் என்ன? மனிதர்கள் இந்த உலகத்தில் பலவற்றாலும் வேறுபட்டிருக்கிறார்கள். மொழி, இனம், மதம், வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் ஒரு தொழில் முறைகள், இப்படி பலவிதமாக இந்த உலகம் பிரிந்து கிடக்கிறது. இப்படி உலகத்தில் இந்த வேறுபாடுகள் என்பவை பகைமைக்கானதா அல்லது ஒற்றுமைக்கானதா? இதுதான் மிக முக்கியம். அப்படி பார்க்கிற போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பகையுணர்ச்சிகள், சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய பகையுணர்ச்சி என்பது அது மதம் சார்ந்த பகையுணர்ச்சியாக இருக்கலாம், இனம் சார்ந்த பகையுணர்ச்சியாக இருக்கலாம், மொழி சார்ந்த பகையுணர்ச்சியாக இருக்கலாம். இந்த பகையுணர்ச்சிகள் அனைத்துமே பிறரை பற்றிய தப்பெண்ணங்களிலிருந்து உருவாகக்கூடியவை. ஏன் பிறரை பற்றிய தப்பெண்ணங்கள் உருவாகிறது என்றால், பண்பாடுகளுக்கிடையே உரையாடல்கள் இல்லை, பண்பாடுகளுக்கிடையே பரிமாற்றங்கள் இல்லை, புரிந்துணர்வு இல்லை என்பதுதான் மிக முக்கியமான காரணம். மாறாக ஒவ்வொரு சமூகமும் பிற சமூகங்களை பற்றி பரப்பப்படக்கூடிய கட்டுக்கதைகள், பயங்கள், பொய்மைகள் இவற்றின் வழியாக பகையுணர்ச்சி கொண்டவர்களாகவும் பல சமயங்களில் சிறு சிறு மோதல்களாகவும் அல்லது ஒரு மிகப்பெரிய போர்களாகவும் கூட மாறியிருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது பண்பாடுகளை புரிந்து கொள்வது, நான் உன்னுடைய பண்பாட்டை புரிந்து கொள்கிறேன், நீ என்னுடைய பண்பாட்டை புரிந்து கொள். நான் உன்னுடைய நம்பிக்கைகளை மதிக்கிறேன், நீ என்னுடைய நம்பிக்கைகளை மதி. நான் உன்னுடைய உணர்வுகளை அங்கீகரிக்கிறேன், நீ என்னுடைய உணர்வுகளை அங்கீகரி என்கிற விதமான இந்த பரிமாற்றத்திற்கு முதலில் தேவை பண்பாடுகளை பற்றிய புரிதல், பண்பாடுகளுக்கிடையே உரையாடல், டயலாக். இது நடக்கிற போது தான் இந்த புரிதல் ஏற்படுகிறது. இதைத்தான் பண்பாட்டு பரிவர்த்தனை என்று சொல்கிறார்கள். இந்த டயலாக் நடைபெறுகிற போது மிக முக்கியமாக சமூகங்களை பற்றிய புரிந்துணர்வு ஏற்படுகிற போது வளர்ச்சிக்கான பாதைகள், தொழில் வாய்ப்புகள், அதே போல் வேலை வாய்ப்புகள், இன்னும் பல்வேறு விதமான கலை கலாச்சார வளர்ச்சிகள் என எல்லாமே நிகழ்கின்றன. பகை இருக்கிற போது இது எதுவுமே நிகழ்வதில்லை. அதனால்தான் ஒவ்வொரு சமூகமும், இப்பொழுது நாம் ஒரு சிறிய அளவில் பார்த்தால் கூட ஒரு சாதி இன்னொரு சாதியை பற்றி கொண்டிருக்கக்கூடிய தப்பெண்ணங்கள், அதே போல் ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினரை பற்றி, ஒரு இனத்தவர் இன்னொரு இனத்தவரை பற்றி கொண்டிருக்கக்கூடிய பகையுணர்ச்சி என்பது அது எப்பொழுதும் பேரழிவை கொண்டு வருவதாக இருக்கிறது, வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறது, மனித மாண்புகளுக்கு எதிராக இருக்கிறது, பண்பாட்டு விழுமியங்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய வாக்கியம், அதே போல் இன்னொரு மிக முக்கியமானது இந்த உலகத்திற்கே நாம் சொன்னது என்பது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற நம்முடைய தமிழ் முதுமொழி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்தில் முதலில் சொன்னவர்கள் தமிழர்கள். அப்படி இருக்கிற போது எல்லா பண்பாடுகளும் சிறந்த பண்பாடுகள் தான், எல்லா இனம், மொழி, மதம் சார்ந்த மக்களும் நம் சகோதரர்கள்தான் என்கிற உணர்வு பெறுகிற போது இந்த உலகத்தில் அமைதி நிலவும். அதை வலியுறுத்துவதற்காக, அதை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த நாள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பண்பாடுகளுக்கிடையே உரையாடலும் வளர்ச்சிக்கான முன்னெடுப்புகளுக்குமான இந்த நாளாக ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை கொண்டாடி வருகிறது. நாம் உலகத்தோடு இணைந்து நிற்போம், உலகை வெல்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது தமிழ்நாட்டில். சட்டமன்றத்தில் தன்னுடைய முதல் உரையை, அதாவது அவை தலைவரை பாராட்டி தன்னுடைய உரையை நிகழ்த்தும்போது எதிர்க்கட்சி தலைவராக விளங்குகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த உரையின் இறுதியில் ஒரு வரியை குறிப்பிட்டார். அது குறித்து பலரும் பல விவாதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்,
மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன் உரையை அவர் நிறைவு செய்தார். சனாதனத்தை எப்படி ஒழிக்கலாம்? இவர் ஒரு மதத்துக்கு எதிரானவர் என்று சில குரல்கள், இன்னும் உதயநிதி திருந்தவே இல்லை என்று ஏற்கனவே திருந்தி விட்டவர்கள் சிலர் அப்படி பேசினார்கள். அவர் சொன்னதில் என்ன பிழை இருக்கிறது, அவர் என்ன குறிப்பிட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும். ஏன் அவர் மீது இவ்வளவு பாய்ச்சல் என்றால், ஏற்கனவே ஒரு முறை மிக தெளிவாக அழுத்தமாக ஒரு மாநாட்டில் பேசும்போது மலேரியா டெங்கு கிருமிகளை ஒழிப்பது போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவர் பேசினார். அவர் எப்படி சொல்லலாம்? சனாதனம் என்பது இந்து மதத்தினுடைய தர்மம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்து மதத்தின் தர்மம் என்று எங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது? சங்கராச்சாரியாரினுடைய தெய்வத்தின் குரல் என்னும் புத்தகத்திலேயே அவர் சொல்லுகிறார், சனாதனம் என்றால் அடிவற்றது என்று பொருள், இது எந்த மதத்திற்கும் உரியது இல்லை என்று சங்கராச்சாரியார் சொல்லுகிறார். அடிப்படையில் சனாதனம் என்னும் சொல்லுக்கு அழிவற்றது என்று பொருள் சொல்கிறார்கள். அது அழிவற்றது என்று சொன்னால் பிறகு ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும்? அதுதான் அழிவற்றதாயிற்றே. பிறகு எப்படி ஒருவர் ஒழிக்க முடியும் என்கிற கேள்வி இருக்கிறது. இதனை சனாதனம் என்று மட்டும் சொல்லுவதில்லை, சனாதன தர்மம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சனாதன தர்மம் என்பது எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், எந்த மதத்தில் சொல்லப்படுகிறது என்றால் அது இந்து மதத்தில் தான் சொல்லப்படுகிறது. இந்த சனாதன தர்மம் என்பது ஒருவர் பிறப்பால் உயர்ந்தவன் என்றும் இன்னொருவன் தாழ்ந்தவன் என்றும் இன்னொருவன் தீண்டப்படக்கூடாதவன் என்றும் சொல்லுகிற அதைத்தான் இவர்கள் தர்மம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது புத்தன் சொல்லுகிற தம்மமும் நாம் தமிழ் இலக்கியங்களில் தத்துவத்தில் சொல்லுகிற அறம் என்னும் சொல்லும் இந்த தர்மம் என்னும் சொல்லோடு இயைந்தவை அல்ல. தர்மா என்று இவர்கள் சொல்லுவது வேறு, புத்தன் சொல்லுகிற தம்மம் என்று சொல்லுவது வேறு. புத்த தம்மம் என்று சொல்லுவார். புத்த தம்மமும் சரி, நாம் கூறுகிற அறமும் சரி, எல்லோரும் சமமானவர்கள். வள்ளுவன் சொல்லுகிற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் அறம். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு. இந்த சனாதனம் என்கிற சொல் எங்கே இருக்கிறது? ரிக்வேதத்தில் இருக்கிறது. அந்த ரிக்வேதத்தில் இருந்து தொடங்கி அது இதிகாசங்களிலும் தொடர்ந்து பிறகு மனு தர்மத்திலே அது வலியுறுத்தப்பட்டு பின்னால் கீதையிலே உறுதியாக சொல்லப்படுகிறது. கீதையிலே சொல்லப்படுகிற சுவதர்மம் என்பதுதான் இந்த சனாதனம். சுவதர்மம் என்று சொன்னால், அதாவது ஒருவர் தனக்கு உரிய தொழிலை செய்ய வேண்டும், தனக்கு உரிய தர்மத்தை மேற்கொள்ள வேண்டும். இன்னமும் விரிவாகவே கீதை சொல்லுகிறது. ஒரு சமூகத்தில், ஒரு ஜாதியில், ஒரு வருணத்தில் பிறந்த ஒருவன் இன்னொரு வருணத்துக்கு உரிய அறத்தை தர்மத்தை மிக திறமையாக செய்யக்கூடியவன் என்றாலும் அப்படி செய்யக்கூடாது. தனக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை தான் செய்ய வேண்டும் என்பதுதான் சுவதர்மம், அதுதான் சனாதனம். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு தர்மம் பிறப்பில் விதிக்கப்படுகிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள். என்ன தர்மம் விதிக்கப்படுகிறது? அதாவது ஒருவன் பிறக்கும் போதே எந்த வருணத்தில் பிறக்கிறான் என்பதை பொறுத்து அவனுக்கு ஓதுதல், ஓதுவித்தல், வேள்வி வளர்த்தல் இவைதான் தொழில். இன்னொருவனுக்கு வணிகம் செய்வது தொழில், இன்னொருவனுக்கு போர்க்களத்தில் நிற்பது தொழில், நான்காவது இருக்கிறவனுக்கு இவர்கள் சொல்லுகிற வேலைகளையெல்லாம் கேட்டு செய்வது தொழில். இன்னொருவனுக்கு எந்த தொழிலும் இல்லை, அவனுக்கு வருணமே இல்லை, அவன் அவருணஸ்தன் என்று சொல்லப்படுகிறான். இவற்றை எதிர்க்க வேண்டும். பிறப்பால் யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை, தாழ்ந்தவர்களும் இல்லை என்பதுதான் உதயநிதி அவர்களின் உரை. சுருக்கமாய் சொன்னால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதைத்தான் உதயநிதி அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் அழுத்தமாக சனாதனம், நம்மை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அவர் சொல்லியிருப்பது முற்றிலும் சரியானது. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட
நம்ம 23 24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணும்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கின்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அது நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன் வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க, உங்களுக்கு என்ன தேவை,
இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இதை அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.